Assalamualaikum. I am Fatima Samha. நான் பானதூர கொரக்கானிலிருந்து வரேன். இது நான் 2 months கோர்ஸ் படிக்கிறேன். இது 2 months கோர்ஸ்ல உங்களுக்கு எப்படி படிச்சு தராங்க? நல்லா படிச்சு தராங்க. நான் இங்க வந்தது எனக்கு ஃபுல்லா படிக்கோமெண்டு ஐடியா ஐக்கல்ல. பார்த்தா நான் பிரைட் ஒன்றே உடுப்பற்ற லெவலுக்கு படிச்சு தந்தாங்க. அனா பிரைடல் அகாடமில வந்து காசுக்காக படிச்சு தராங்க இல்ல ஃப்ரீயா படிச்சு தராங்க? ஃப்ரீயா படிச்சு தராங்க. எனக்கிட்ட மிச்சம் திங்ஸ் ஈக்குவம் இல்ல. ஆனா எங்கட மேடமே திங்ஸ் தந்தாங்க. நான் முன்னுக்கு வரணும்னு நினைச்சு அவங்களே திங்ஸ் எல்லாம் தந்தாங்க. உங்களுக்கு வந்து இது நீங்க பேமெண்ட் பண்ணி படிச்ச கோர்ஸ் இல்ல ஃப்ரீயா படிச்ச கோர்ஸ்? ஃப்ரீயா தான் தந்தாங்க. ஃப்ரீயா நீங்க 2 months கோர்ஸ் படிச்சீங்க. அதுக்கான சர்டிபிகேட் வாங்க முடியும். இப்போ இன்றைக்கு பிரைட் ஒன்றே உடுப்பட்டிக்கிறேன் நான். யார் இந்த பிரைட் எப்படி உடுப்பட்டீங்க? என்ன மாதிரி? நான் இது இந்தியன் பிரைடில் உடுப்பட்டிக்கிறேன். நான் இது ஃபுல்லா என்னட்ட சொட்டு திங்ஸ் தான் இருந்தது. மற்றதெல்லாம் எங்கள்கிட்ட மேடம் தந்தாங்க. அதை வச்சு நான் பிரைட் ஒன்றே உடுப்பட்டிக்கிறேன். பேரண்ட்ஸும் காரணம் தான். ஆனால் எங்கள்கிட்ட மேடமும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது ஓலோ முடிச்சுட்டு NVQல பிரைடல் கோர்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஹாய், என் பேர் ஃபசீரா. நான் பானந்துறை மிஹிந்து மாவட்டத்திலிருந்து வரேன். நான் இந்த ஹனா அகாடமியில் 3 மாதம் கோர்ஸ் படித்தேன். மாஷா அல்லாஹ் 3 months கோர்ஸ் படித்து தந்தாங்க. அது எனக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஃப்ரீ கோர்ஸ் வந்து எனக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் உண்டு. 3 months கோர்ஸ் இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு மிச்சம் யூஸ் ஆகிருந்துச்சு. இந்த கோர்ஸில் நான் படித்தது மிச்சம் ஹாப்பியாக இருக்குது. எந்தவித இதுவும் இல்லாமைக்கு, கரைச்சலும் இல்லாமைக்கு, எந்தவித டிஸ்டர்ப் என்ற ஒரு இது பண்ணாமைக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து அது நானே தான் நான் எனக்கு சொல்லுவேன். அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இருந்துச்சு. இதில் இந்த ஃபீல்டில் வரணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டில் போகணுமென்ற ஒரு ஆசை உண்டு இருந்துச்சு. அதில் நானே கால் வச்சு இந்து பைட்ரல். ஹாய், நான் நுஜஹா இக்ரம். நான் பானந்துறையிலேருந்து வரேன். ஹனா பிரைடல் அகாடமி வந்து இப்போ ஒரு 4 month நான் வர பிரைடல் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸுக்கு. உண்மையே சொல்லணும்னா இந்த கோர்ஸை வந்து அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இப்படி பிரைடலில் வந்து இவ்வளோ விஷயம் மீக்குன்னு சொல்லி. எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி சூஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களோட மிஸ் எங்களுக்கு எல்லாம் பார்த்து சொல்லி தந்திக்கு. அடுத்தது ஒரு பிரைடல் ஒன்று ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படி, அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்ன மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி நாங்கள் மேக்கப் பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் சொல்லி தந்திக்கு. கிளாஸில் இல்லை, அவள் நல்ல ஃப்ரெண்ட்லி. அவள் எங்களோட அப்படி க்ளோஸ். ஓப்பனாக சொல்லணும்னா அவள் டீச்சர் மாதிரி எங்களோட பிஹேவ் பண்ணிடல, நல்ல ஒரு ஃப்ரெண்டோட மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்க. எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் எனி டைம் எங்களுக்கு அவள் வந்து கால் பண்ணி கேட்கலும், நேராக வந்தாலும் எங்களுக்கு அவட்ட விசாரிச்சு கொள்ளையிடும். மெயின் மோட்டிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட், ரெண்டாவது என் ஃப்ரெண்ட். இதுக்கு மெயினாக நான் தேங்க்ஸ் பண்ணுறது வந்து என்னோட மிஸ்ஸுக்கு. எனக்கு கேட்டால் அவளால் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தது. இன்றைக்கி நான் இவக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கி, வெஸ்டர்னில் வந்து இவக்கு நார்மல் ஹேர் போட்டு இன்றைக்கி வந்து லிக்விட் மேக்கப் பண்ணிக்கி இவக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா நெக்கில். அடுத்த பிளான் வந்து ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு கேட்டால் இதுக்கு போகிறோம் இன்ஷால்லா டிப்ளமா கோர்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரைடலாக செலூன் ஓப்பன் பண்ணணும் சார். தேங்க்யூ. என் பேர் நஸ்ரீனா. நான் கொரக்கானிலேருந்து வரேன். நான் வந்து 3 month கோர்ஸ் செய்தேன். எனக்கு இந்த படிக்கணுமென்ற ஆசை சின்ன இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் இதை மோட்டிவேட் பண்ணி இது செய்ய சொன்னாங்க. அதனால் நான் இது செஞ்சேன். எங்களோட மிஸ் மிச்சம் அவள் வந்து அவங்களோட திங்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக எங்களுக்கு படித்து தந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் திங்ஸ் இல்லாமல் வந்தோம். ஆனதுக்கு எங்களுக்கு எல்லா திங்ஸும் தந்து எங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி
மிஸ் எங்களுக்கு அப்படி படித்து தந்தா அவங்களுக்கு நான் மிச்சம் இது பண்ணுறேன். என்னென்னா எங்களுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வரதுக்கு காரணம் அவங்க தான். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு திங்ஸுமே ஈக்கல் ஆரம்பத்தில் அந்த திங்ஸை தந்து எங்களை படிக்க வச்சது அவங்க தான். இப்போக்கே எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் ஈக்குது. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஈக்கிறதுக்கு எனக்கு மிஸ்ஸும் ஒரு காரணம். இதுவரை நீங்கள் இப்போ இவ்வளோ படிச்சுக்கிறீங்க, இதுபோல் நீங்கள் பிரைடல் வச்சு என்ன அடுத்த பிளான் என்ன பண்ணுவீங்க? கட்டாயம் படித்தேன்னா எனக்கு ஒரு பிரைடல் இது செலூன் ஒன்று வச்சு இது ஒன்று பண்ணி இப்படி பிரைடல் எடுத்து இப்படி பாட்டு எனக்கு ஆசை. கட்டாயம் செய்வேன். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் கதிஜா ரிஸ்வான். ஹனா பிரைடல் இந்த பேர் எப்படி உருவாகிச்சு? பேர் எப்படி உருவாகினதுன்னா என் டாட்டருடைய நேம் ஹனா. ஸோ அதோட தான் நான் ஹனா பிரைடல் அகாடமின்ட்டு நான் அது உருவாக்கினேன். என் டாட்டர் ஹனா பிரைடல் அகாடமி உருவாகி எத்தனை வருஷமா? ஹனா பிரைடல் அகாடமி உருவானது எத்தனை வருஷம்னு சொன்னால் நான் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறேன். நான் பிரைடல் ட்ரெஸ்ஸிங்காக தான் இருந்தேன். ஸோ அகாடமி உருவாகினது வந்து 4 இயர்ஸாக தான் அகாடமி உருவானது. மற்றபடி நான் பிரைடல் ட்ரெஸ்ஸிங். ஹனா பிரைடல் அகாடமியில் எப்படியெல்லாம் படிச்சு கொடுக்குறேன்? ஃப்ரீயாக படிச்சு கொடுக்குறீங்க, நிறைய காசுக்காக படிச்சு கொடுக்குற மாதிரி? காசுக்காக படிச்சு கொடுக்கல. இது என் ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருந்தது. நான் மெயினாக பிரைடல் ட்ரெஸ்ஸிங்காக இருந்து அகாடமி வந்து ஒரு இல்லாத ஒரு ஆட்களுக்கு நான் ஃப்ரீயாக படித்து கொடுக்கணும்னு நினச்சி தான் இப்போ நான் ஒரு கிட்டத்தில் ஒரு கிளாஸஸ் வந்து போட்டு ஃப்ரீ கோர்சஸ் வந்து நான் கொடுக்கணும். அதோட சர்டிஃபிகேட் டேஸ் தான் இது. ஸோ இன்னும் எனக்கு ஐடியாஸ் வச்சு மிச்சம் பிள்ளைகள் கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் போடுவீங்களா மேம்? ஸோ எஸ், இன்ஷா அல்லாஹ் நான் கட்டாயமாக ஃப்ரீ கிளாஸ் போடுவேன். வேறு பர்சனல் கிளாஸும் இருக்குது, யாருக்கு இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளலாம். காசுக்காக வேண்டி நான் இந்த துறை நான் தேர்ந்தெடுக்கல. ஹனா பிரைடலை உருவாக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, எப்படி ஒரு சப்போர்ட்டோட இருக்கணும், இல்லாமல் முடியாது. கட்டாயமா சப்போர்ட்னு சொன்னா எல்லாம் சொல்ல வேண்டிய வேர்ட் தான் என்று நானும் சொல்ல நினைக்க வேணும். இவ்வளோ தூரத்துக்கு உருவாகின காரணம் ஒரே ஆள் என்று சொன்னா அது என் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்டை சப்போர்ட் ஒன்று இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு நான் வரவும் மாட்டேன். எல்லா விஷயங்கள்லேயும் மோட்டிவேஷனாக எனக்கு ஹெல்ப் தந்து காசாலையும் சரி உடம்பாலையும் சரி என் ஐடியாஸ்லேயும் சரி எல்லாத்துக்கும் எனக்கு ஹெல்ப் தந்தது என் ஹஸ்பண்ட் தான். ஹனா பிரைடல் அகாடமியை நீங்கள் உருவாக்கிங்க, எதுவும் கஷ்டப்படாம இல்லாட்டி காசு வச்சு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? நோ உண்மையை சொல்லணுமென்னு எனக்கு கையில் காசு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன். நான் கிளாஸ் செய்யக்கூடிய நேரங்களில் எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு எக்ஸாம் ஒன்று வந்தது. அதில் எக்ஸாம் செய்யறதுக்கு கூட எனக்கு ஒரு டம்மையோடு சரி இல்லை. ஏன் அந்த கூடிய நேரங்களில் வந்து எந்த செலவில் களை ஒன்று போச்சு. ஸோ பிரைடல் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், டம்மி கிரேண்ட் எல்லாமே களை போட்டு. ஸோ பிரைடல் ட்ரெஸ்ஸிங் பண்ண நேரத்தை என் எக்ஸாம் டேட் அது கடைசியில் எனக்கு தந்தது என் ஃப்ரெண்ட் தந்ததால் தான் பெஸ்ட் ஹேர் ஸ்டைல் வினர் கூட நான் போஸ்டரை தேர்ந்தெடுத்தேன். யாரும் சும்மா வரல, எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் வந்தாங்க. அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு கொண்டு தான் நான் எப்போ வர என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு திங்ஸாக இருக்கட்டும், மிச்ச பிள்ளைகள் திங்ஸ் இல்லாமல் வராங்க. ஏன் அவன் ஓப்பனாக கதைக்கிறாங்க, என்கிட்ட திங்ஸ் இல்லாமே எடுத்து வரது திங்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட திங்ஸ் எல்லாம் கொடுத்து தான் நான் படித்து கொடுக்குற காரணம் அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். இந்த ஹனா பிரைடல் அப்படி ஒரு நிலைமையில இருந்து தான் இந்த விடத்தில் நான் வந்துக்கிற காரணம். இப்போ நான் கொடுக்குற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு திங்ஸ் இல்லாட்டி நேரடியாக கதைங்க, உங்களுக்கு எல்லா திங்ஸையும் நான் போட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். அது இல்லாமல் காசு தாண்டி இல்லை. ஹனா பிரைடல்ல இவ்வளோ முழுக்க வந்து உங்களோட சப்போர்ட்டாக இருக்க உங்களோட பார்ட்னர் வந்து இன்னைக்கு இல்லை, அதை நீங்கள் எப்படி ஃபீல்? அது மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அவர் வர ஆசைப்பட்டார், ஆனால் கிட்ட இல்லாத கொஞ்சம் எனக்கு கவலை தான், இல்லாமல் இல்லை. ஆனால் கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கிட்ட தான் இருக்கார். ஆனால் என்ன லைவ்ல இல்லை. அதுதான் சொல்ல 2% அதுனா நான் என்றது அவர் தான், அவர் என்றது நான் தான். ஹனா பிரைடல்ல அடுத்த பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் கிராஜுவேஷன். இன்ஷா அல்லாஹ் கிராஜுவேஷனுக்கு சந்திப்போம். எனக்கு பிள்ளைகள்ட்ட கிராஜுவேஷன் இருக்குது. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கிறேன். ஹனா பிரைடலில் கலந்து கொள்கிறப்ப கரெக்டாக கலந்து கொள்ளலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் கதைக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்வீட்டாக நான் முடிச்சு கொள்வேன்.